ராஜா போடா. ஏண்டா குதிரை நகர மாட்டேங்குது? மதுரா உங்க கூடாம் போல் இருக்கு, அதுதான் குதிரை நகர மாட்டேங்குது. இல்லடா மூச்சு வருதா? எவனும் வெள்ள துணி போத்தி படுத்துற கூடாது, உடனே நின்றுவேன். யார் அவன்? எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் விட்டுட்டு இங்கதானே வந்து படுப்பானுங்க. எப்பா 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 கொஞ்சம் எழுந்திருச்சு உட்காரியா? என் குதிரை வண்டி புணம் தூக்குற வண்டியா? உன்னை புணம்னு நினைச்சு குதிரை போக மாட்டேங்குதியா? வண்டியில இருக்கிற பாசஞ்சர் புணம் தூக்குற வண்டின்னு இறங்கி போயிருவான் ஐயா. குதிரை தகராறு பண்ணது, கொஞ்சம் எழுந்திருச்சு உட்காரியா? குதிரை சொன்ன மகா கோவம். இப்பதான் இருக்கிற துட்டுல ரேஸ்ல விட்டுட்டு கொலைப்பட்டு வந்து படுத்துக்கிறேன். யோ உன் குதிரை போன என்ன போகட்டு நினைக்கிறேன். என்னையாது மனோன்மணி, இன்னும் அவன் சாகல, உயிர் இருக்கு. வா போலாம். மாட்டியா? என்னடா இது வேதனை? எப்பா என்னடா இது? இவன் இழந்துருச்சாத்தான் குதிரை போதேங்குது. வண்டியில இருக்கிற பாயஞ்சர் ட்ரெயினுக்கு போகணும்னு சொல்றான். இவனை எப்படி எழுப்பி தொலைகிறது? பாம்பு 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 எங்க பாம்பு? இங்க இங்க இங்க. அந்த குதிரை வரப்பிச்சு. டேய் நிறுத்து, இரு இரு இரு. ஏண்டா பட்டியா படுத்து கிடக்குறேன், இல்ல பாம்பு நான் ஏமாத்திட்டு போனேன். நீங்க மாட்டீங்க. இருடா இரு, நான் வந்துட்டேன். ஏண்டா போக மாட்டேங்குது? அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கலன்னு அங்கங்க படுத்துறானுங்கப்பா. யாராது? எப்பா நீயா என்னைய அங்கங்க படுத்திட்டு குதிரை வண்டியை ஓட விட மாட்டேங்கிற? இது கவர்மெண்ட் ஓடியா? நான் எங்க வேணாலும் படுப்பேன். அதை கேட்க நீ யாரு? என்ன அது பெரிய வேதனையா போச்சு. எழுந்திரியா? பாம்புன்னு சொல்லி ஏமாத்தின. இப்ப எது வந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேயா? எங்க உன் குதிரை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், எழுந்திரியா? அப்ப மத்தியானம் சாப்பாட்டுக்கு 5 ரூபா கொடு. நான் பாட்டிகிட்ட பேசிருக்கிறதே 5 ரூபா தான்யா. அதை பாதியாவது கொடு. என்னய்யா நீ? தாயா 3 ரூபா நான் வச்சுக்கிறேன், 2 ரூபா நீ வச்சுக்கோ. எழுந்திரு எழுந்திரு. எழுந்திருச்சு உன் முகத்தை குதிரைட்ட காமிச்சு அப்படி இப்படி நிறைய அந்த கிளம்பிருச்சு. நிறுத்துறா நிறுத்துறா, டேய் வண்டி நிறுத்துறா. பரவாயில்லையே, இதுவும் நல்ல தொழிலா தான் தெரியுது. இனிமே இவனை விடப்படாது. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கல்யாணம் ஆனவங்க தெரியாம நான் தப்பா பழகிட்டேன். அதுக்கு என்னங்க, பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் கல்யாணங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையை சுடுகாடாக்கிட்டாங்க. இந்த வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏதோ பேச்சுக்கு சொல்லிட்டீங்க, பின்னால திரும்பி பாருங்க. இந்த சுடுகாட்டுக்கும் உங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? நான் எப்பவும் பின்னால பாக்குற பழக்கம் இல்ல, முன்னாலதான் பாப்பேன். முன்னால பாருங்க. எனக்கு முன்னால தெய்வம் தான் இருக்கு. இப்ப நம்ம பின்னால்தான் சுடுகாடு இருக்கு. என்னம்மா கடைக்கு போறேன்னு போனீங்க? வெளியில போனா எதிர்க்க அந்த பெரியவரை பார்த்துட்டேன். அவரை பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது. நான் வந்துட்டேன். அப்படி நீங்க வந்ததுதான் தப்பு. வாங்க வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. இவன் தான் என் மகன். பாத்துருக்கிறேன். என்ன பாத்திருக்கீங்களா? மாடியில் இருக்கிறப்போ அடிக்கடி பாத்துருக்கிறேன். அது கீழே ரொம்ப புழுக்கமா இருக்கும், மேல போனா ஒரு ரிலீஃப். கிராமத்துல காத்தோட்டமா இருந்துட்டு இங்க டஞ்சன் மாதிரி ஒரு ரூம். நிக்கிறீங்களே, உட்காருங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இதை வந்து. இல்லைங்கம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னையா அது? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? இந்த வீட்டுல நான் ஏதாவது சாப்பிடணும்னா முதல்ல உங்க மனசுல இருக்கிற சங்கடத்தை போக்கிக்கணும். ஆமா, என்ன பார்த்துட்டு ஏன் திரும்பி வந்தீங்க? ஒண்ணும் இல்லையா, அன்னைக்கு பாருங்கம்மா, கல்யாணிய பொண்ணு கேட்க வந்ததுல தப்பே இல்லை. ஏன்னா அவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லையே. அதனால நடந்ததை மறந்துட்டு அவ பேர்ல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அன்பு கடைசி வரைக்கும் நிலைக்கணும். அதுதான் என் ஆசை. நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணி என் குழந்தை மாதிரி. அது போதுமா? இப்ப போங்கம்மா,
எனக்கு என்னென்ன கொண்டு வரணும்னு நினைச்சீங்களோ அத்தனையும் கொண்டு வாங்க. நான் சாப்பிட தயாரா இருக்கேன். ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? ஒண்ணுமில்லமா, பேப்பர் வரல, வாங்க போயிருந்தேன். என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? டாக்டர் உங்களை ரொம்ப நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. இப்ப என்ன 100 மைலா நடந்து வரேன். கீழதானே போயிருந்தேன். வா. கல்யாணி, உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே, அந்த அம்மாவை வழியில பார்த்தேன். சடால திரும்பி போயிட்டாங்க. என்னடா பார்த்துட்டு திரும்பி போறாங்களே நினைச்சேன். அப்புறமா தான் புரிஞ்சது நம்மள பார்க்கவே கூச்சப்படுறாங்கன்னு. பின்ன அவங்க செஞ்ச காரியத்துக்கு எந்த மூஞ்சில உங்களை பாப்பாங்க? அந்த அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க? என்ன தப்பா? எவ்வளவு தைரியம் இருந்தா உங்ககிட்டயே வந்து, சேச்சே நான் தெரியாம தான் கேக்குறேன், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு கூட ஒரு பொம்பளை தெரிஞ்சுக்க முடியாதா? உன்னை பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கேமா. இருக்கட்டுமே, கழுத்துல போட்டுக்க தாலி செயின் கூட அந்த அம்மா கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. இதுக்குதான் சொன்னேன், ஒரு மஞ்ச கயித்தை வாங்கி கழுத்துல கட்டிக்கிறேன். கேட்டா தானே என்னமோ பெருசா கௌரவம் போயிடும் சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி ஆத்திரப்படுற? இந்த பாருமா, அந்த அம்மா மட்டும் இல்ல, ஊர்ல ரொம்ப பேர் உன்னை என் பொண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க கிட்ட போய் சண்டைக்கு நிக்க முடியுமா? நீங்க ஒண்ணு சண்டைக்கு போக வேண்டாம், நானே அவங்க சந்தேகத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன செய்ய போற? கழுத்துல இருக்கிற தாலி செயினுக்கு பதிலா மஞ்ச கயித்தை கட்டிக்க போறேன். அப்படியே கயித்தை கட்டிக்கிட்டாலும் அப்போ என் பொண்டாட்டி நான் நினைக்க போறாங்க. ஏதோ கல்யாணமான மருமகளாவோ மகளாவோ தான் நினைக்க போறாங்க. போதும் போதும், ஊர்ல உலகத்துல எவ்வளவுமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காத மாதிரிதான். இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. இனிமே நீங்க எந்த வீட்டுக்கும் போக வேண்டியதில்லை. நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போனேன்? அந்த அம்மா தன் மனசுல ஏதோ பெருசா குற்றம் செஞ்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு நிவர்த்தி செய்ய தான் நான் போனேன். ஏமா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா எவ்வளவு வசந்தவங்க, அந்த பையன் எவ்வளவு நல்லவங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆமா, அவங்க நல்லவங்களா இருந்து நமக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு? என்னைக்குமே அப்படி சொல்லாதமா. ஒண்ணு சொல்றேன் கேளு, மனுஷனா பிறந்தவனுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்த பந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா 4 நல்லவங்களுடைய ஆதரவு நிச்சயமா வேணும். நம்ம ஏற்கனவே ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். நாளைக்கு நமக்கே ஒரு நல்லது கெட்டது நடந்தா அவங்களுடைய உதவி தேவைப்படும் இல்லையா? எப்போ அந்த அம்மாவே தான் செஞ்ச தவறும் உணர்ந்துட்டாங்களோ நாமும் அதை மறந்துடுறதுதான் நியாயம். என்ன புகானா அத்திரிய மறைச்சிட்டு படிக்கிற, எழுத்து கூட்டுறியா? அது வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, வியாபாரம் எப்படி இருக்கு? ஏதோ நடக்குது. முன்னெல்லாம் நமக்கு அடிக்கடி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், இப்ப ஒண்ணும் கவனிக்கிறதே இல்லையே. 4 பேர் நம்மளை பத்தி தப்பா நினைக்க கூடாது பாரு, அதான். நாம எப்படி பழகுறோம் நமக்கு தெரியும். ஊர்ல இருக்க என்ன சொல்றது விடு. அது சரி. டேய் மாரி, இங்க வாடா. யாரும் டாக்ஸி தூக்கிட்டு போக மாட்டாங்க, கொஞ்சம் கடையை பாத்துக்க. நான் போய் குழாயில தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு. தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா சைடுல எந்த டியூட்டி வரையா? ஏதோ நாஸ்டா டியூட்டி கிடைக்கும், அப்போ பொழைச்சு வைப்போ. குட் மார்னிங் சார். பூங்காவனம் எங்க போற? தண்ணி பிடிச்சிட்டு போலான்னு வந்தேன். என்ன என்ன? ஒண்ணு இல்ல, 2 நாளா சைடுல ஒரே வலி. டியூட்டில இருக்கும்போது உள்ள வந்து நல்லா செக்அப் பண்ணிருப்பேன்ல. எனக்கு இங்கெல்லாம் வேணாம், வெக்கமா இருக்குது. தனியா ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்க வரேன். வா, தாராளமா வா. பணத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, ஃப்ரீயாவே செக்அப் பண்றேன். சார். அடாட, பூங்காவனமா? ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காரு. ஆமா, செக்அப் தான் வந்த? ஆமா சார். ஐயா ஐயா, யார் வந்தாலும் வெளியே உட்காரு வை. நான் இவங்களை செக்அப் பண்ணணும். கண்ண தர நாக நீட்டு. சார், கோளாறு அங்க இல்ல. அப்புறம் எங்க? இங்க. அப்ப அங்க போய் தான் செக்அப் பண்ணும். வா வா, மேல படு. எங்க வலிக்குது? இங்க இருந்து இது வரைக்கும். சார் சார், என்னடா? ஒருத்தர் ரொம்ப வயிற்று வலியால் துடிச்சுக்கிறா சார். இருக்க சொல்லு, வர்றேன். அப்புறம் எங்க? முட்டிக்கு கீழே. சார் சார், என்னடா? ஒருத்தர் நெஞ்சு வலியில் துடிச்சுக்கிறார் சார். இருக்க சொல்லு, வர்றேன்.
சார் என்ன ரொம்ப கூட்டமா இருக்கு சார். செக்அப் பண்றல கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்தா பதட்டம் பா. எழுந்து. எப்படி இருக்கு டாக்டர்? நீ அடிக்கடி செக்கப்புக்கு வரணும். அப்பதான் நான் உன்னை கரெக்டா ஸ்டடி பண்ணிக்க முடியும். வரியா? சரிங்க. வா வா, டைம் ஆச்சு. அப்ப நான் வரேன் சார். சரி. எப்பையா ஐயா அடுத்த ஆள் அனுப்பு. எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க. நீங்க கூப்பிட்ட படம் இல்ல, பக்கத்து டாக்டர் போயிட்டாங்க. என்னடி ஏரியா விட்டு ஏரியா வந்துக்கிற? 2-3 நாளா சைட்ல ஒரே வலி. சைட்ல வலிக்குதா? அடி அறிவு கட்டவல. ஏண்டி காத்தால என்ன ஆஸ்பத்திரி கிட்ட பாட்டியில கேக்கா எனக்கு இப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நேரா பெரிய டாக்டர்கிட்டே கொண்டு போய் நிக்க வச்சிருப்பேன். இந்நேரம் உன்னை ஃபுல்லா செக்அப் பண்ணிருப்பாருல. நானும் இப்ப செக்அப் பண்ணிட்டு தான் வரேன். செக்அப் பண்ணின்னு வரியா? யாருக்கிட்டடி? நமக்கு தான் டாக்டர் மாத்திக்கிறாரே. அதியாடி எனக்கு தெரியாத டாக்டர். அதான் ஷோக்கா ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஹீரோ மாதிரியா? பேரு தெரியாது. ஏண்டி ஊர் பேர் தெரியாமட்ட போயா செக்அப் பண்ணின்னு வர? ஒரு லெவல்ல இருக்குது, அது கையில போய் எப்படி பேர் கேக்குறது? அப்போ அந்த டிரைவருக்கு கரெக்டா கொடுத்துட்டேன்னு சொல்லு. மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் அவன் ஒத்து மேல என் பேர் விழுறேன், அவங்களாதான் வந்து விடுறாங்க. என்னடி சொல்ற? அக்கா அந்த டாக்டருக்கு ஒரு நாளைக்கு நான் உதவி பண்ணேனா, அதுல இருந்து என்ன என்னமோ மாதிரி பாக்குறாரு, பேசுறாரு. அதுவோ இந்த வேலை போது நாம ஒதுங்கி போறது நல்லா கண்ணியா சொல்ல. அப்போ அந்த டாக்டர் மேல ஒரு கண்ணை வச்சுட்டேன்னு சொல்லு. அதுதான் என் மேல கண்ணை வச்சுக்குது. ஏண்டி அவரு மேல கண்ணை வச்சிருந்தா கூட ஒன்ன நம்பி 2 பேர் இருக்கிறாங்களே, அவங்க கதி இன்னும் ஆவறது. ஏக்கா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேளு. ஆரம்பிச்சிட்டியா? இந்த டாக்டர் மாசத்துக்கு 1000-1000 சம்பாதிக்குது. தனியா ஆஸ்பத்திரி வேற வச்சிருக்குதான். அதுலயும் தினைக்கு 200-300 கிடைக்குது. இந்த லெவல்ல ஒரு மனுஷன் கிடைக்கிறானா அத்த உடறதுக்கு எவ்வளவுதான் மனசு வருமா? அடிப்பாவி. ஏண்டி அப்ப அந்த வார்ட் பாய் கதி என்ன ஆவறது, டிரைவர் கதி இன்னாடி ஆவறது? இத்த நம்பிக்கை நான் அத்த விட்டுட முடியுமா? 2த்தையும் லைன்லயே வச்சுக்கிறேன். லைன்ல வச்சுக்கிறாளா?